இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இந்த மாதிரி ஒரு திருநங்கை பண்ண எங்க இத்தனை திருநங்கைகள் யாராவது மதிப்பாங்களா? இங்க பாருங்க, நிர்வாணமா பப்ளிக் பிளேஸ்ல நிர்வாணமா எங்க ஆளுங்க வந்து கத்துறாங்க, வேண்டாம் வேண்டாம் கத்துறாங்க. உங்க பேருனே வந்து கத்திக்கிட்டு துணியை வச்சு போட்டு போன வாரம் நான் கடை வசூல் பண்ணிட்டு இருந்த பஸ்ல கத்தி வந்து காசு கேட்டாங்க, மாமூல் தரேன்னு சொல்லி கழுத்துல வந்து ஒரு சின்ன பிளேடு மாதிரி எங்க சக திருநங்கைகளுக்கு யாருக்காவது எதனா ஒண்ணு ஆனாக்கா அதுக்கு காரணம் இந்த கார்த்தி தான். கார்த்தியால எங்க உயிர் குத்தரவான கிடையாது. கூலிப்படை நிறைய வச்சிருக்காங்க, அவங்களும் சரி அவங்க ஹஸ்பண்டும் சரி கூலிப்படை வச்சிருக்காங்க. கொலை மிரட்டல் அவங்களுக்கு நாங்கள் அவங்க வீட்டுக்காருக்கு நாங்கள் லஞ்சம் கொடுக்கணும், நீங்கள் சம்பாதிக்கிறது என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, நான் பார்த்து உங்களுக்கு கொடுக்குறதான்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது. அது இல்லாமல் அவங்களுக்கு சொந்த ஊர் மதுரையிலேருந்து வந்து இங்கே இவ்வளோ அராஜகம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு திருநங்கை தான், நாங்கள் இங்கே இத்தனாயிரம் திருநங்கை அவங்க ஒருத்தங்க மட்டும் சம்பாரித்து சாப்பிடணும்னு பார்க்குறாங்க. நாங்கள் இவ்வளோ சக திருநங்கைகள் இருக்கோம், எங்களால் டெய்லி தாங்க முடியல. ஒன்றா அவதூறா பேச, நாங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலலாம் எங்ககிட்ட சண்டைக்கு வந்தால் நாங்கள் ஏற்றுப்போம் சார். ஆம்பளை பொம்பளைங்கள்ட்ட சண்டைக்கு போனால் ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. படிக்கிற குழந்தைங்களா இருக்காங்க, சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, அவங்க முன்னாடி துணி கழட்டி போட்டு ஆடுறது, அவங்க அச்சம் அடைகிறாங்க. அவங்க பண்ற தப்பால எங்களை காரி துப்புறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இப்போ பெட்டிஷன் கொடுக்குறது. கார்த்திங்கிறவர் வந்துட்டு ரம்யாவோட வீட்டுக்கார ஹஸ்பண்ட். கூலிப்படை பஸ் ஸ்டாண்ட்ல வந்துட்டு செல்போன் கடை வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் தான் அவருக்கு. செல்போன் கடை வச்சிருக்காரு பஸ் ஸ்டாண்ட்ல. இதையே சாக்கா வச்சுட்டு நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல சம்பாதிக்கிற காசை வந்துட்டு நாங்க கார்த்திங்கிறவருக்கு வந்துட்டு நாங்க மாமூல் கொடுக்கணும்னு சொல்றாரு. டெய்லியும் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா நாங்க எங்க சார் போக முடியும்? எங்க வாழ்வாதாரத்துக்காக நாங்க யாசகம் கேட்கிறோம். அந்த யாசகம் கேட்கிற காசையே இவங்க மாமூலா கேட்டாங்கன்னா நாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. குடுக்கலன்னா கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க, அடியட்களை வச்சு அடிக்கிறாங்க, பிளேடு போட்டுருவாங்கிறாங்க, கத்தியில குத்திடுவாங்கிறாங்க, பீர் பாட்டில உடைச்சு தலையில உடைச்சிருவாங்கிறாங்க. எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, எங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நாங்க எதனா ஒண்ணு கேட்டு எங்க பெரியவங்க கிட்ட சொன்னாக்க எங்க பெரியவங்க பேர் எழுதி வச்சுட்டு இந்த தூக்க மாத்திரை ஒண்ணு இருக்கு சார், அது யாரு சேல்ஸ் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல, அது எங்களால கண்டுபிடிக்கவும் முடியல. அந்த தூக்க மாத்திரை முழுங்கிட்டு நான் அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுட்டு செத்துருவேன்னு சொல்லி சொல்றாங்க. இல்லையா இன்ஸ்டால எதுலையா ஒண்ணு லைவ் போட்டுக்கிட்டு இவங்க தான் என் சாவுக்கு காரணம் சொல்லி தூக்க போறதுக்கு போறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குது. எங்களால யார் எங்க பெரியவங்களாலேயும் கேட்க முடியல. எங்க பெரியவங்க எதனா போய் கேட்டாங்கனாக்க அவங்கள அவதூறா பேசுறாங்க, அவங்களாலேயும் கேட்க முடியல, அவங்க பேரெல்லாம் எழுதி வச்சுறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணும்னு சொல்லிட்டு நாங்களே சக திருநங்கைகள் எல்லாமே கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, மிரட்டல் கொடுக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கார்த்தியும் சேர்ந்து இதுல ஈடுபட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே கடை கலெக்ஷன் போனா புது பஸ் ஸ்டாண்ட்லயோ இந்த மாதிரி லோக்கல் கடைங்களோ போய் கடை கலெக்ஷன் போனா எனக்குன்னு தனியா டைமுக்கு ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு ராடி பண்றாங்க. அந்த ராடி பண்ணும்போது பெரியவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு வைக்கிறாங்க. இத்தனை திருநங்கைகளுக்குமே பெரியவங்க வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. இப்ப நீ போமா அதிகாரம் பண்ணாத, குடுக்கறத வாங்கிட்டு வா, 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு வான்னு அவங்க போய் கடை மேல போய் 5000 கொடு 10000 கொடு ரொம்ப அதிகாரம் பண்றாங்க. அந்த கடையில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களுக்கு பெரியவங்களுக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க. அந்த பெரியவங்க வந்துட்டு ஏன் கண்ணு இப்படி பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்கறாங்க. அந்த பெரியவங்க சொன்னா அவங்க மேலேயே வந்து கேஸ் தர்றது, மாத்திரை குடிச்சுக்கிட்டு வந்து என்ன கொலை மிரட்டு தராங்கன்னு சொல்றது, துணியெல்லாம் அவுத்து போட்டு சென்னை சில்ஸ் கிட்ட அம்மனமா ரோட்ல படுத்துக்கிட்டு உருடுறது, அந்த வீடியோ எல்லாமே எங்க கிட்ட இருக்குது, இல்லன்னு சொல்லல. சரிங்களா? பெரியவங்க வந்து அதோடவா பேசுறாங்க, கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை தரதே கிடையாது. அவங்க சின்னவங்க யாரோ நாங்க போய் கேட்க அவங்க யாரோ எதுவும் நாங்க ஏதோ ஒன்று பேசினா நீலாம் எங்களுக்கு பேசக்கூடாது பிடிக்க கூடாதுங்கிறாங்க. பெரியவங்களும் ஒரு கட்டுப்பாடு பண்ணா நீங்களும் பேசக்கூடாதுன்னு பெரியவங்கள வாடா போடா அப்படின்னு என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குதோ அத்தனை கெட்ட வார்த்தையும் பேசுறாங்க. அவங்க மேல இதோட எத்தனையோ நிறைய கேஸ் இருக்குது. அவங்க ஒரு ஆள் வந்து இத்தனை பேத்துக்குமே தொந்தரவு கொடுக்கறாங்க. அவங்க வந்து எங்க சமுதாயத்தை விட்டு போனாவே எங்களுக்கு போதும், நாங்க எல்லாம் நிம்மதியா இருப்போம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.